சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய பிறந்தநாளை முன்னிட்டு பிரதமர் நரேந்திர மோடி சமூக வலைதளமான எக்ஸ் தளத்துல தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு. அதாவது டிசம்பர் 12 75 வயதுல காலடி எடுத்து வைக்கும் ரஜினிகாந்த் அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்த பிரதமர் மோடி அவர்கள் அவருடைய திரைப்பயணமும் சிறப்புமிக்க பங்களிப்பையுமே பாராட்டி இருக்காரு. ரஜினிகாந்த் சாருடைய நடிப்பு திறமைய பல தலைமுறைகளை பார்வையாளர்களை கவர்ந்து வருது அப்படின்னும் இந்திய சினிமாவில் அவர் ஏற்படுத்திய தாக்கம் குறிப்பிடத்தக்கது அப்படின்னும் மோடி அவர்கள் பதிவு பண்ணியிருக்காரு. பல்வேறு கதாபாத்திரங்கள்ல தன்னை புதுப்பித்து தமிழ் சினிமாவுடைய தனி கோட்டையை உருவாக்கிய கலைஞராக சூப்பர் ஸ்டார் அவர்கள் திகழ்றாரு. இந்த ஆண்டு சூப்பர் ஸ்டாருடைய திரை பயணத்திற்கான முக்கியமான ஆண்டு அப்படின்னு மோடி அவர்கள் குறிப்பிட்டிருக்காரு. 1975 அபூர்வ ராகங்கள் படத்தின் மூலம் திரை உலகில் அறிமுகமான ரஜினிகாந்த் அவர்கள் 50 ஆண்டுகள் நீண்டு தன்னுடைய சினிமா பயணத்தை ரசிகர்களுக்கு அன்பை பெற்ற மிகப்பெரிய நாயகனாக விளங்கியிருக்காரா. ஸோ ஆகையால பார்த்தீங்கன்னா மோடி மட்டுமல்ல பல பிரபலங்கள் ரசிகர்கள் அப்படின்னு காலையிலிருந்தே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு வாழ்த்துக்களுமே குவிஞ்சிட்டு இருக்கு. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா தற்போது பிரபல கார்பந்தய வீரரும் நடிகருமான நம்ம அதிசார் அவர்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்தது மட்டுமல்லாமல் அவரை பற்றி புகழ்ந்து பேசியுமே இருக்காரா. ஸோ இந்த விஷயமுமே தற்போது சமூக வலைதளங்கள்ல வைரலுமே ஆகிட்டு இருக்கு. மேலும் பார்த்தீங்கன்னா ஏகே அவர்கள் தற்போது தொடர்ச்சியாக மலேசியாவில் கார் பந்தயங்கள்ல கலந்து கொள்றாரு. அங்க எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் வீடியோக்களுமே அடுத்தடுத்து சோசியல் மீடியாக்கள்ல படு வைரலுமே ஆகிட்டு இருக்கு. சமீபத்தில் கூட ஏகே அவர்களை நேர்ல சிம்பு அவர்கள் சந்தித்திருந்தார் அப்படின்றதுமே குறிப்பிடத்தக்கது. இது போன்ற செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.